இந்த சீடனுக்கு நிறைய விஷயங்களை குரு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் எதையுமே ஏற்றுக்க தெரியாமல் ரொம்ப குழப்பத்திலையும் மனவேதனையிலையும் இருப்பான். குரு கிட்ட வந்து, ஐயா நீங்கள் எவ்வளோ சொல்லித் தரீங்க, இருந்தாலும் எனக்கு அதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா என்னுடைய மனம் கடந்த காலத்தையும் இல்லை எதிர்காலத்தையுமே நினச்சிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், குழப்பங்கள், வேதனைகள் இதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இல்லை இதை வச்சு எதிர்காலம் என்ன ஆகிடுமோன்ற பயத்தை வேற எனக்கு கொடுக்குது. இதுலேருந்து நான் உடனடியாக எனக்கு நிவாரணம் கிடைக்க ஏதாவது ஒரு எளிய வழி, என் மரமண்டைக்கு உரைக்கிற மாதிரியான வழியை சொல்லிக் கொடுங்கன்னு குரு கிட்ட கேட்பான். குரு உடனே என்ன பண்ணுவார், ஒரு கிளாஸில் கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்புவார். அதாவது அரைவாசி அரை டம்ளர் நிரப்புவார். சிஷ்யன் நினைப்பான், ஒருவேளை பழைய மாதிரியே நான் அரை டம்ளர் தண்ணியை நிரப்பியிருக்கேன்னா இல்லை காலியாக இருக்கா, அரை டம்ளர் காலியாக இருக்கா அப்படின்னு ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்பாரோன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ குரு சொல்லுவார், இதில் நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த தண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா, ஒரு 300 கிராம் இருக்கும் குருவே. சரி, 300 கிராம் வெயிட்டை நான் அந்த தண்ணி டம்ளரை நான் கையில் வச்சிருக்கும் போது அது எனக்கு வலியை ஏற்படுத்துமா? இல்லை தாங்கக்கூடிய வெயிட்டு தானே, எப்படி வலி வரும் அப்படின்வான். இதே நான் 1 மணி நேரம் வச்சுருந்தேன்னா என் கையிலேயே அப்படின்னும் பொழுது என்ன கொஞ்சம் விரல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் குருவே அப்படின்வான். இந்த தண்ணி டம்ளரையே நான் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக கை மறுத்து போகும், விரல்கள்லாம் தன்னுடைய பலத்தை இழந்துடும், அப்புறம் தன்னாலேயே தண்ணி டம்ளர் கீழே விழுந்துடும் அப்படின்வான். தன்னாலேயே தண்ணி டம்ளர் கீழே விழுறது இருக்கட்டும், ஆனால் வலியும் வேதனையும் வரும் இல்லையா? சரி, இந்த தண்ணி டம்ளரை நான் ஓரமாக வச்சுட்டேன்னா அந்த வலி எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் குருவே. அதே போல தான்டா நீ கடந்த காலத்துடைய நினைவுகளை உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடிந்து போனது. அதோடைய எச்சங்கள் நம்ம மனசில் பதிவாயிருக்கு. இந்த பதிவுகளை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி நீ என்ன பண்ணுற, அதை எதிர்காலத்தோட மிக்ஸ் பண்ணி இது இப்படி ஆகிடுமோ, அப்போது அப்படி நடந்துச்சு, எதிர்காலம் இதனால் பாதிக்கப்படுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு போட்டு பல வாரம் குழப்பிக்கிற. இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரவே தீராது. ஏன் காரணம்னா உன் மைண்டில் சிந்திக்கக்கூடிய அறிவு சுத்தமாக மழுங்கி போயிடுச்சு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது பதிவுகள் மட்டும்தான், அதாவது மனம் மட்டும்தான். மனம்னாலே மனனம் செய்து கொள்வது, பதிவு செய்து கொள்வது. இந்த பதிவுகள் மட்டுமே சுழன்று கொண்டிருக்கிறதுனால யோசிக்கும் திறனை மன்னிக்கணும், மைண்ட் சுத்தமாக இழந்துடுது. ஸோ அதனால் நீ இதெல்லாம் தண்ணி டம்ளரை கீழே வைக்கிற மாதிரி இறக்கி வச்சிட்டினா உன்னுடைய மனம் சுத்தமாக காலியாக ஆகிடும், எம்டி ஆகிடும். அந்த சமயத்தில் நீ யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆன்ம உணர்வு தன்னாலேயே உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஆன்ம உணர்வுக்கு நீ மனதை விலக்கி வைத்தால்தான் இந்த ஆன்ம உணர்வு வெளிப்படும். இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கான வழியும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார்.